இஸ்லாத்திற்காக நான் செய்தது என்ன யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஹிஜ்ரத் செய்து ஊர் விட்டு ஊர் வருகிறார்கள். மக்காவிலிருந்து மக்காவை துறந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். அதிலே ஹாலித் இப்னு ஹிசாம் அப்படின்ற ஒரு நபித்தோழர், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஹாலித் இப்னு ஹிசாம் வரலாற்றில் பெருமளவில் பேசப்படவில்லை என்று சொன்னாலும் ஒற்றை தியாகத்தை இறைவனுக்காக இஸ்லாத்திற்காக செய்கிறார். குடும்பத்தை இழந்து பொருளாதாரத்தை இழந்து ஹிஜ்ரத் செய்து வருகிற அந்த சூழலிலேயே, வருகிற இடத்திலேயே பாம்பு ஒன்று அவரை கொத்தி விடுகிறது. சில செய்திகளிலே விஷ ஜந்து என்று வருகிறது. வரும் வழியிலேயே மரணிக்கிறார். வேதனை தாங்க முடியவில்லை. அதற்கான எந்த விதமான ஒரு சிகிச்சையும் அளிக்க முடியாமல் ஹாலித் பின் ஹிசாம் என்ற தோழர் இறைவனுக்காக பயணத்தின் நடுவிலேயே தன் உயிரை இழக்கிறார். அதே போன்று பார்க்கலாம், அப்துல்லாஹ் இப்னு உஸ்ஸா என்ற தோழர் மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக நாடு விட்டு நாடு துறந்து ஹிஜ்ரத்திற்காக வருகிறார். அப்பொழுது இந்த அப்துல்லா இப்னு உஸ்ஸாவிற்கு தகப்பனார் இல்லை. தன் மாமாவின் அரவணைப்பில் வாழுகிறார். மாமா கேட்கிறார், நீ இஸ்லாத்திற்காக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்வாய் என்று சொன்னால் உனக்கு நான் கொடுத்த அத்துணை விஷயங்களையும் திருப்பி கொடு. பொருளாதாரத்தை கொடுக்கிறார். தனக்கு செய்த அத்துணை பணிவிடைகளையும் திருப்பி கொடுக்கிறார். ஒரு கட்டத்திலே மாமா கேட்கிறார், நீ அணிந்திருக்கிற ஆடை அது நான் வாங்கி கொடுத்தது தானே, அதை திருப்பி கொடு. 2 ஆடை, மாமா வாங்கி கொடுத்த ஆடை உருப்படியான ஆடை, அதுதான் ஓரளவு நல்ல ஆடை. உள்ளே செல்கிறார். ஒரு போர்வையை எடுத்து போர்த்தியவாறு அணிந்த ஆடையை திருப்பி கொடுக்கிறார். இதற்காகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துல் பிஜாதைன் என்று இவருக்கு பெயர் வைக்கிறார்கள். 2 ஆடைகள் உடையவர். அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இந்த நபித்தோழர் மரணிக்கிற தருவாயிலே அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள் போன்ற முன்னணி தோழர்கள் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உஸ்ஸாவை என் அருகிலே கொண்டு வாருங்கள். மரணித்து விட்டார். கைகளிலே பிடிக்கிறார்கள். குழிக்குள்ளே அடக்கம் செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி இறைவா கத அம்சைது அன்ஹு ராதியா ஃபஅர்த அன்ஹு, யா அல்லாஹ் இவரை நான் பொருந்திக் கொண்டேன் இறைவா, இவர் தியாகத்தை நான் பொருந்திக் கொண்டேன் இறைவா, நீயும் இவரை பொருந்திக்கொள் இறைவா என்று கண்ணீர் மல்க இவருடைய ஜனாசாவின் பொழுது அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்திக்கிறார்கள். இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், அந்த துல் பிஜாதைன் அப்துல்லா இப்னு உஸ்ஸாவுடைய இடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா என்று நான் அழுதேன். எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை! இஸ்லாத்திற்காக இறைவனுக்காக இவர் வாழ்ந்தார் இறைவா, இவரை நான் பொருந்திக் கொண்டேன்.